ஹாய் கைஸ், சிக்கன் இருந்தால் கண்டிப்பாக 65 செஞ்சே ஆகணுங்க. ஏன்னா பசங்க அதுதான் விரும்பி சாப்பிடுவாங்க. எப்போவுமே பார்த்தீங்கன்னா 65 செய்யும் போதே வந்து பாதி காலி ஆகிடும். அதே மாதிரி தாங்க இன்றைக்கும் செஞ்சுட்டே இருக்கும் போதே பாதி காலி ஆகிடுச்சு. இந்த சிக்கன் மீன் எல்லாம் வறுக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா பாதி காலி ஆகிடும். உங்கள் வீட்லேயும் அப்படிதானா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து சிக்கன் 65 செய்யும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுப்பேன். அதுக்கப்புறம் தனி மிளகாத்தூள், மஞ்சள் தூள், உப்பு. சிக்கன் 65 மசாலா இருந்தால் போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஸ்மெல் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைனா வந்து ஆப்ஷன் தான், விட்டுருங்க. அதுலேயே வந்து கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு இருந்தால் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து மிக்ஸ் பண்ணும்போது சிக்கன் நம்ம பொரிக்கும் போது மசாலா வந்து தனியாக போகாமல் அப்படியே சிக்கன்லேயே நல்லா ஒட்டி இருக்கும். அதே சமயம் சிக்கன் வந்து நல்லா கிறிஸ்பியாக கூட இருக்கும். இப்போ நான் சொன்ன மசாலாலாம் போட்டு ஒரு 1/2 ஹவருக்கு அப்படியே வச்சிடணும். அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணி எடுத்தீங்கன்னா சுவையான சிக்கன் 65 ரெடி ஆகிடும். நான் ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடி ரயானுக்கு வந்து டிஷர்ட்ஸ் வந்து மீஷோவில் ஆர்டர் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுவும் வந்து அந்த வீடியோவில் காமிச்சிருப்பேன். அதுக்கப்புறம் ஃபேன் கூட நான் ஆர்டர் போட்டிருக்கேன். அது வந்த உடனே உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுதாங்க நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பசங்க எடுத்ததால கொஞ்சம் வந்து ஷேக் ஆகிட்டு இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மொத்தம் நான் வந்து பார்த்தீங்கன்னா 5 ஃபேண்ட் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 350 சம்திங் அப்படிதாங்க ரேஞ்சில் தான் வந்தது. இந்த கிளாத் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காட்டன் கிளாத்லாம் இல்லைங்க, லப்பர் கிளாத் தான் வந்திருக்கு. இதில் எலாஸ்டிக்கும் கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் கட்டிக்கிறதுக்காக நாட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த பேண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக் வந்து சீக்கிரமாக போயிடும். எலாஸ்டிக் பிடிச்சினா கூட ஒன்றும் டென்ஷன் இல்லைங்க. இதில் வந்து நாட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால கட்டி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பேண்ட்ஸ் எல்லாமே ஆர்மி டிசைன்ஸில் தாங்க இருந்தது. ஆனால் வந்து கலர்ஸ் வந்து வேற வேறையாக இருந்தது. இந்த பேண்ட் போட்டோடனே ரயானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்மியில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துடுச்சுங்க. இந்த ஃபேன் போட்டுக்கிட்டு ரயான் வந்து முழுசாக சந்திரமுகியாவே மாறிட்டான். அதாவது ஆர்மிக்காரனாவே மாறிட்டாங்க. அதாவது சல்யூட் பண்றது, நடக்கிறது எல்லாமே அதே மாதிரி செஞ்சுட்டு இருந்தான். அவனுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. 5 பேண்ட்டுமே அந்த பிரைஸ்க்கு தாராளமா வாங்கலாங்க. இவ்வளவு நேரம் பார்த்த ஃபேன்ஸ்லேயே இந்த கலர் தாங்க ஆர்மிக்காரங்க யூஸ் பண்ற ஃபேண்ட் கலர் மாதிரி இருக்கு. உங்களுக்கும் ஆமான்னு தோணுச்சுன்னா எஸ் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. மீஷோல இது ஒன்று சொல்லலாங்க. ஆனால் கிளாத்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அஃபோர்டபுள் பிரைஸ்க்கு நமக்கு கிடைக்குது. கிளாத்ஸ் வந்து தாராளமா வந்து மீஷோல பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நீங்க எதனா பொருள் வாங்கணும்னா கூட 3-4 ஷாப்ஸ்ல வந்து சர்ச் பண்ணி பாருங்க. அதாவது பிரைஸ் எங்க கம்மியா கிடைக்குதோ அந்த மாதிரி இடத்துல வாங்குங்க. ஒரே பிராண்டா இருக்கும், ஆனால் பிரைஸ் வந்து மாறி மாறி இருக்கும். உங்களுக்கு எது கம்மியா இருக்கோ அந்த ஷாப்ல நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சு மிச்சம் இருக்கிற சிக்கன் இதுதாங்க. இது கூட சேர்த்து நான் கொஞ்சம் பொட்டேட்டோ ஃப்ரை கூட பண்ணியிருந்தேன். சிக்கனும் பொட்டேட்டோ ஃப்ரையும் வச்சு இன்னைக்கான லஞ்ச் வந்து ரொம்ப சுவையாவே முடிச்சாச்சுங்க. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2-3 டேஸா ஆர்டர்ஸ் வரவே இல்லை அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். எனக்கு வந்து நேத்து இல்லைங்க, முந்தா நேத்தே வந்து ஒரு ஆர்டர் வந்துருச்சு. நான் முந்தா நேத்து நைட்டு வந்ததால நான் வந்து அதை போட முடியல. அப்படி நான் ஷெட்யூல் போட்டுட்டு இருந்தா இன்னைக்கு வந்து பிக்கப்க்கு வந்துட்டு இருப்பாங்க. இன்னுமே எனக்கு வந்து கைக்கு வந்து பொருள் சேரல. ஏன்னா நேற்று சண்டே, நேற்று கொரியர் ஆஃபீஸ்லாம் கூட லீவ். அதனால அவங்களாலையும் கொரியர் போட முடியல. நாளைக்கு கண்டிப்பா பேக்கிங் வீடியோ அப்லோட் பண்ணிடுவேன். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.